எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கும் உங்களோட காதலிக்கும் அப்பப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கா? ஆமா. இல்லனா ஹைவேல ஸ்பீடா போகும்போது நாய் குறுக்க வரா மாதிரி உங்களோட ஆளோட பெஸ்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானா உங்கள? அப்படி நான் சொன்னது எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காம 2025லயும் உங்க கைத அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. இதுல உங்களுக்கு எது நடந்திருந்தாலும் சரி கவலையப்படாதீங்க. ஏன்னா மேல சைடுல இருக்க நம்ம விஜய் ஆண்டனி பாட்டு போட்டு வைப் ஏத்துவாரு. அதுவே கீழ இருக்க அவரோட தம்பி நம்மளுக்கு லவ் ஐடியா குடுக்குறேன்னு சொல்லி பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் செருப்படி வாங்க வைப்பாரு. அப்படி யார் தான் இந்த மாமா பையன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த 2 போட்டோஸையும் பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து எந்த போட்டோஸ்ல உள்ள பசங்க அட்ராக்டிவா தெரியுறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லா பொண்ணுங்களும் பி போட்டோவை மட்டும் தான் சூஸ் பண்றாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் பி போட்டோஸ்ல உள்ள எல்லா பசங்களும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கூட தானே உண்மை அடிக்கிற பீனாத்தையும் என் ஸ்க்ரீன் வரைக்கும் நாருது. நானாச்சும் மூக்க மூடிட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என் வீடியோ பார்க்குற பசங்களாம் உண்மை அடிக்கிற காப்பசன் கக்கூஸ் மேல மோந்து வாந்தி எடுத்துருவானுங்க போல. பார்த்தா லூசு குதி மாதிரி பேசுறான். ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பெர்ஃப்யூம் அடிச்சானுங்கன்னா அதனால அதில் இருக்க பொண்ணுங்க எல்லாரும் அந்த ஃபோட்டோவில் இருக்க பசங்களை தான் செலக்ட் பண்ணானுங்களாம். 18+ மூவிஸை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மென்டலி செம்ம ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க. பொண்ணுங்களுக்கு வேற மாதிரி தெரிவிங்க. எப்படி சூரி மாதிரி இருக்கிறவன் கையடிக்கிறத நிறுத்திட்டா ஹீரோ சூர்யா மாதிரி ஆயிடுவானா? உங்க எக்ஸ் உங்க லைஃப்ல திரும்ப வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? இந்த ஐடியாஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 சைன்ஸ் அவங்க காமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஐயையோ, அந்த தத்ரபூச்சம் என் வாழ்க்கையில திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் என் எக்ஸாவே வச்சிட்டு இருக்க. அவ பண்ணதெல்லாம் போதாதா திரும்பவும் 2025 என்ன சூத்தடி வாங்க வைக்கிறதுக்கா? ஓத்தா எனக்கு எந்த ஒரு சயின்ஸும் தெரிய தேவையில்லடா எப்பா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஜென்ரலாவே நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருப்பேன். ஸோ எனக்கு தெரியும் நான் தான் பெஸ்ட்னு. ஓகே, ஸோ நான் ஜெலஸ் ஆகணும். இல்ல உனக்கு வேற பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ போய்க்கலாம், எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றேன். நம்ம ஆள் மனசுக்குள்ள என்னமோ உலகாலக்கன்னு நினப்பு போல. கோத்தா மண்டையில தான் முடியலாம கேப்பா இருக்குன்னு பார்த்தா பொம்மால வாயில இருக்க பல்ல கூட கேப்பா தான் இருக்குது. இவ்வளவு மட்டமான நிலைமையில இருந்துகிட்டு இந்த அங்கிள் குதி பேசுற பேச்ச பாருங்களேன். எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு எல்லா வாட்டியும் கண்டிப்பா நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ பெரிய பாவம் பண்ணிட்டோன்னு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆவீங்க. இதுவே உங்களை ரொம்ப வீக் ஆகும். இவ்வளோ சொல்றியே, கோத்தா உன் மூஞ்ச பார்த்தா தான்டா தெரியுது ஒரு நாளைக்கு எங்களை விட 10 வாட்டி கை அடிக்கிற மாதிரி இருக்கிற. என் ஃப்ரெண்ட போனேன், என்ன மச்சான் ரொம்ப ஒல்லியா இருக்கேடா அப்படின்னு கேட்டேன். அவனு ஆமா மச்சான் ரொம்ப ஒல்லியா இருக்கு, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னா. ஒண்ணுமே கிடையாது, டெய்லி 4 லிட்டர் பாலை குடி, 4 மாசத்துல வெயிட்ட போட்டுரு அப்படிங்கிறேன். எதுக்குடா பாலை குடிக்க சொல்ற? அதுக்கு பதிலாக உன் கஞ்ச குடிக்க சொல்லலாமே. அதுலதான் நீ சொல்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் நீ இந்த பெட்டு படம்லாம் பார்த்தது இல்லையா? அதுல எப்படி ஒரே ஆள் அவ்வளவு பேர் கூட பண்றாங்க? இதோ இதான் காரணம். கைஸ், நான் சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்கு அதே மாதிரி தாங்க இவன் சொல்றதும். அப்படியே இவர் ஏதோ ஃபிட்னஸ்ல PhD முடிச்சுட்டு அர்னால்ட், ரோனி கால்மன், சீபாமுக்கு எல்லாருக்கும் டயட் சார்ட் போட்டு கொடுத்த மாதிரி பேசுறான். அந்த பையனை பாக்குறேன், அந்த பையனோட அழகா இருக்கான், எல்லாத்துலயும் பெட்டரா இருக்கான், கம்ப்ளீட்லி பெட்டர். அந்த பையன் டைரக்டா வந்து என் பார்ட்னர் பேச ஆரம்பிச்சிட்டான். ஓகே, என் பார்ட்னரை பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேம் விளாண்டே பாக்குறேன், பார்த்துட்டு கண்டிக்கல திரும்ப கேம் விளாண்டுட்டு இருக்கேன். அந்த உன்னால என்ன பண்ண முடியும்? அழகான பையன் வந்தா உன் ஆள அவன் ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தானா கேஷுவலா கேம் ஆடுற மாதிரி சூத்த முடியுதான் இருக்க முடியும் உன்னால. உங்க கிரஷ் உங்களை லவ் பண்ணணுமா, ரிலேஷன்ஷிப்ல கடைசி வரையும் சந்தோஷமா இருக்கணுமா? கவலையப்படாதீங்க. நம்ம லவ் குரு சேனல்ல இருந்து ஆல்பா காதலன்கிற சைக்கலாஜிக்கல் லவ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். எப்பா இந்த இன்ஸ்டாகிராம் எப்போ ட்ரெண்ட் ஆச்சோ அதுல வீடியோ போறோம் ஒருத்த மூளைக்கு இந்த கோர்ஸை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ரேட்டை வச்சுட்டு இருக்கான். அவனுங்களாம் விட்டுருக்கான். கோத்தா இவன் லவ்க்கு மாமா வேலை பாக்குறதுலாம் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவன். என் பார்ட்னர்ட்ட உன் ஃபோன் நம்பர் கேட்கிறேன். என் பார்ட்னர் என்னை பார்த்து கேட்கறாங்க, சிரிச்சுக்கிட்டே வம்புலுக்கிறதுக்காக ஃபோன் நம்பர் கேட்கறான், கொடுக்குவான்னு கேட்கறாங்க. நான் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேமை பாஸ் பண்ணிட்டு பையன் அழகா தானே இருக்கான், நம்பர் கொடு அப்படிங்கிறேன். என் பார்ட்னரைய ஒரு நிமிஷம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் அவன் நினைச்சிருந்துருப்பா, எப்பாடா 1ஆம் நம்பர் மட்டி குதானா நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம், இந்த தத்தி மாட ஏமாத்துறவருக்கும் ஏமாத்திட்டே பொம்மாலை இவனை கொஞ்ச நாளே கழட்டி விட்டுலாம் யோசிச்சிருந்துருப்பா. டேய் பசங்களா, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பையன் தனியா சிரிக்கிறான்னா ஒன்னு லவ் மூட்ல இருப்பான், இல்லைன்னா லைஃப்ல வாங்கக்கூடாத சூத்தடிலாம் வாங்கினால்தான் அவன் தனியா செத்து இருந்திருப்பான். அதுவே ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிக்கிறான்னா பார்த்து புரிஞ்சுக்கோ, அந்த சிரிப்புக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. வீடியோ முடிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிட்டு வேலையை பாடுறா.